திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துள்ளது என்ற சர்ச்சை கடந்த வருடம் கிளம்பியது. குறிப்பாக இந்த சர்ச்சையை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே புகாராக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் அந்த லட்டு தயாரிப்பு நிறுவனம் சார்பாக கிளப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த திருப்பதி தேவஸ்தான லட்டு தயாரிக்கும் நிறுவனத்திற்கு திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி என்று சொல்லக்கூடிய பால் தயாரிப்பு உற்பத்தி நிறுவனம் நெய் சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அதனுடைய இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தற்போது தொடர்ந்து விசாரணையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய உணவு, அதாவது பால் மற்றும் பால் சம்பந்தமான அனைத்து வகை நெய் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உற்பத்திக்கு தடை விதித்திருந்தனர். தடை விதித்து கடந்த வாரம் இந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர் இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராஜதர்ஷினி என்ற நபர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு சற்று முன் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கிய சாராம்சம் என்பது, திருப்பதி தேவஸ்தான விவகாரத்தில் எங்கள் நிறுவனம் நெய் கொடுத்திருந்தது. ஆனால் முதலில் பரிசோதனைகளில் எங்கள் நெய் நிறுவனத்தில் எந்தவித விலங்கினங்களுடைய கொழுப்பும் கலப்படம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உள்நோக்கத்தோடு அதனைத் தொடர்ந்து நெய்யில் உணவு பாதுகாப்புத்துறை பரிசோதனையில் பல்வேறு கலப்பினங்கள் இருப்பது கண்டுபிடிப்பதாக சர்ச்சையை கிளப்பினர். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் உற்பத்திகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கத்தக்கது அல்ல. ஏனென்றால் இந்த நிறுவனத்தில் 400க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பல கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. எனவே நெய் தடைக்கு விதிக்கப்பட்ட தடைகள் இருக்கும் பட்சத்தில் மற்ற பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்களுடைய தடையை நீக்க வேண்டும் என்றுதான் இந்த மனுவில் கூறியிருந்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் இதையே வலியுறுத்தியிருந்தனர். ஒன்றிய அரசு தரப்பினுடைய ஆஜரான வழக்கறிஞர் இது முழு பரிசோதனை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த உற்பத்திக்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே தடையை நீக்கக்கூடாது என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஒரு இடைக்கால உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் சர்ச்சைக்குள்ளான நெய் தயாரிக்க அந்த உணவு உற்பத்தி அலுவலர்கள் விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்து விட்டார். அந்த தடை தொடரும். ஆனால் நெய்க்கு மட்டும்தான் இந்த தடை. மற்ற பால் உற்பத்தி மற்றும் பால் சம்பந்தமான பல்வேறு பொருட்களை தயாரிப்பதில் எந்த தடையும் இல்லை என ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்து இது சம்பந்தமாக ஒன்றிய அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது.